அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாத்தையங்கார்பேட்டையிலிருந்து பேசுறேன். தாப்பேட்டை. இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் பத்தின சில ரகசியமான விஷயங்களை பார்க்கலாம். அதிகமா நீங்க கேள்விப்படாத விஷயம் இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த சூரிய பகவானை பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி சில காரகத்துவங்களையும் சொன்னாதான் சரியா இருக்கும். இப்ப சூரியன் அப்படின்னாலே காரகத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை. மற்ற காரகத்துவங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் முதல்ல குறிக்கக்கூடியது தந்தையை தான். சூரியன் அப்படின்னாலே தந்தை. அடுத்தது நம்மளுடைய உயிர் காரகம், உயிருக்கு காரகம் வைக்கக்கூடியதும் சூரியன் தான். தர்ம சிந்தனை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கும் காரகம் இந்த சூரியன் தான். மருத்துவ காரகன் கேது பகவான சொன்னாலுமே சூரியனும் மருத்துவத்துக்கு உண்டு. விஞ்ஞானம், அரசியல், அரசாங்கத்திலிருந்து நம்ம பெறக்கூடிய சலுகை, ஒருத்தருக்கு அதிகார பதவி, அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பதவி கிடைக்குமா, கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த சூரியன் தான். அடுத்ததா ஒருத்தருக்கு புகழ், கௌரவம், அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு காரணமும் இந்த சூரியன் தான். சூரியன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிட்டாரு அப்படின்னா புகழ், கௌரவம், அந்தஸ்துன்றது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில கிடைக்காது. மரியாதை, சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் இந்த சூரியன் ஜாதகத்துல வலுவா இருக்கக்கூடியவங்க. தைரியம் அதை கொடுக்கறதும் இந்த சூரிய பகவான் தான். செவ்வாய் என்னதான் தைரியத்துக்கு சொன்னாலும் இந்த சூரியனுடைய அனுகிரகமும் இருந்தா தான் ஒருத்தருக்கு தைரியம்ன்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஒரு திடமான மனநிலை, எதுலையும் ஒரு உறுதியா இருக்கக்கூடிய மனநிலை, ஹெல்த், உடல் ஆரோக்கியம், வீரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம்ன்றது 6ஆம் பாவகம் வந்துருது. அது காரகம் வைக்கக்கூடிய கிரகம் வேற சனி பகவான். அப்படி இருந்தாலும் இந்த சூரியனுக்கு இதெல்லாம் முதல் நிலையான காரகத்துவம். ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு காரகம் வகிக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். ஏன்னா லக்னம் தான் ஜாதகர். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி சரியில்லைனாலும் கெட்டு போனாலும் பிரச்சனையே இல்லை. செவ்வாய் நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் காலப்புருஷ லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி ஆயிடுறாரு மேச லக்னத்துக்கு. சரி, செவ்வாயும் கெட்டு போயிட்டாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சூரியன் நல்லா இருந்தாலே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். லக்னம் பலமான மாதிரி தான். என்ன அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நல்லா இருக்கிறது அப்படின்றது லேட்டா நடக்கும். லக்னாதிபதியே டைரக்டா நல்லா இருக்காருன்னா கொஞ்சம் சீக்கிரமே நல்லா இருப்பாங்க. அல்லது செவ்வாய் நல்லா இருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டா நல்லா இருப்பாங்க. இல்ல செவ்வாயும் சரியில்லை, சூரியன் தான் மட்டும்தான் நல்லா இருக்காரு, லக்னாதிபதியும் செவ்வாயும் கெட்டு போயிட்டாங்க ஒரு ஜாதகத்துல அப்படின்னா, சூரியன் தான் நல்லா இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் அதிகமா லேட்டாகி வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் மற்ற பாவகங்களுக்கு வரக்கூடிய பலன்களை இந்த சூரிய பகவானுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வலது கண், இதை குறிக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். இது இப்ப சொன்ன இந்த காரகத்துவம் பூராமே இந்த சூரியனால உண்டாகக்கூடியது. இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஏற்கனவே சூரியனை பத்தி எல்லாம் பதிவு போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில், அதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல இருந்தா நல்லா இருக்கும். அதாவது லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு. சந்திரன் எங்க இருக்கோ ஜாதகத்துல அதுதான் அவங்களுடைய ராசி. இப்போ உதாரணமா 3ஆம் பாவகத்துல ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ சூரியன் நல்ல நிலையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உடன்பிறப்புகளால அதிகமான ஒரு உபயோகம் இருக்கும். தைரியம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஒரு புத்திசாலித்தனம், சாமர்த்தியமா எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அது சிம்ம லக்னத்துக்கு சரியா வருமானா வராது. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு 3ஆம் பாவகத்துல துலாம்ல சூரியன் இருந்தா நீச்சமாயிருவார். அப்போ அந்த 3ஆம் பாவகத்துல இருக்காருன்னா அந்த அந்த பாவகத்துல இந்த சூரியன் எந்த அளவுக்கு பலமா இருக்கார் அப்படின்றத பொறுத்துதான் அந்த பலன் அமையும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல
லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 3, 6, 10, 11 இந்த பாவகங்கள்ல சூரியன் இருந்தா நல்லது செய்வார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஜாதகத்துல 3, 6, 10, 11 சூரியன் இருந்தா நல்லது செய்வார் அப்படின்றது பொது விதி. ஆனால் நல்லா கேட்டுக்குங்க, இப்ப சொல்றது ஜாதகத்துக்கு தான், கோச்சாரத்துக்கும் சொல்றேன் கடைசியா. இப்ப சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு தான். இப்போ பிறந்த ஜாதகத்துல 3ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் நல்லது செய்யணும், செய்வார் அப்படின்னு இருக்கு. ஆனால் 9ஆம் பாவகத்துல, இப்போ உதாரணமா எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல சூரியன் இருந்து 9ஆம் பாவகத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம், சனியை தவிர, ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி பகவானை தவிர வேற எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது சுப கிரகமாவே இருந்தாலும் சரி, இந்த 3ஆம் பாவகத்துல சூரியன் இருந்ததுக்கான பலன் முழுமையா கிடைக்காது. 6ஆம் பாவகத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, லக்னமோ அல்லது ராசிக்கோ, ஜாதகத்துல லக்னம் அல்லது ராசிக்கு 6ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் 12ஆம் பாவகத்துல வேறொரு கிரகம் இருக்கக்கூடாது, சனி பகவானை தவிர. அப்படி வேற ஏதாவது ஒரு கிரகம் 12ஆம் பாவகத்துல இருக்கு அப்படின்னா, சுபகிரகமாவே இருந்தாலும் இந்த 6ஆம் பாவகத்துல சூரியன் இருந்ததுக்கான பலன் முழுமையா கிடைக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துல இருந்தா நன்மைன்னு சொல்லி சொல்றோம், லக்னம் அல்லது ராசிக்கு. 10ஆம் பாவகத்துல அங்க சூரியன் திக்பலம் ஆயிடுறாரு, அதிகமான ஒரு வலிமை ஆயிடுறாரு. ஆனால் 4ஆம் பாவகத்துல வேற எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த 10ஆம் பாவகத்துல சூரியன் இருந்ததுக்கான முழுமையான பலன்கள் கிடைக்காது. அடுத்ததா 11ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 5ஆம் பாவகத்துல லக்னமோ அல்லது ராசிக்கோ 11ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் நல்லது. அதே லக்னமோ அல்லது ராசிக்கோ 11ல சூரியன் இருந்து 5ஆம் பாவகத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம், சனி பகவானை தவிர வேற ஏதோ ஒரு கிரகம் இருந்துட்டால் இந்த 11ஆம் பாவகத்துல சூரியன் இருந்ததுக்கான முழுமையான பலன் அப்படின்றது கிடைக்காது. இது ஜாதகத்துக்கு சனி பகவான் மட்டும் வேத இல்லை அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம். ஆனா கோச்சாரத்துக்கு வேற மாதிரி வரும். அதை பத்தி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவிலேயே சொல்றேன், முழுமையா வீடியோவை கேளுங்க. இதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சூரிய பகவான் 3, 6, 10, 11 இருக்காரு, இருந்தா நல்லது செய்வார்னு சொல்றோம் இல்லைங்களா. இந்த சூரிய பகவான் நல்லது சுப பலன் செய்யக்கூடிய இடத்துல வேறொரு கிரகம் இருந்தாலும் இந்த சூரியனால வரக்கூடிய பலன்கள் முழுமையா கிடைக்காது. அது சூரியனால கிடைக்காது. அப்படி கிடைச்சாலுமே இப்போ இது பாத்தீங்கன்னா, அதாவது 3, 6, 10, 11 சூரியன் இருந்தா நல்லது. சூரியன் வேற எங்க வேணாலும் இருந்துட்டு போறாரு. ஆனா சூரியன் சுபபலன் தரக்கூடிய இந்த 3, 6, 10, 11 வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டால் இந்த சூரியன் மூலமா அந்த சூரியனுடைய பலன்கள் கிடைக்காது. கிடைக்காமலே போயிடாது. அதாவது கிடைக்கும்னு சொன்னாலும் அந்த இப்போ ஒரு பலனை சூரியன் கொடுக்கறதுக்கும், சூரியன் தன்னுடைய காரகத்துவ பலன்களை அவரே நேரடியா கொடுக்கறதுக்கும் வேறொரு கிரகம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ சூரியன் சுப பலன் தரக்கூடிய இடத்துல வேறொரு கிரகம் இருந்தால் அந்த சூரியனுடைய காரகத்துவ பலன்கள் முழுமையா கிடைக்காது. நான் பேசுற விஷயங்கள்ல ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா விரிவா இன்னும் விளக்கம் சொல்லி வீடியோ போட்டுடலாம், சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஜனன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு சனினால வேதை கிடையாது. அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் அதிகமா வலிமையாகக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தராயணம். அதாவது தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவோம். அதிகமா பலன் தரக்கூடியது, நல்ல வலிமையா. அது எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தராயண காலம். உத்தராயண காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம்,
மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், இந்த 6 மாத காலமும் சூரியன் தெற்கு பக்கத்துல இருந்து வடக்கு நோக்கி போவார். இந்த காலகட்டம் தான் உத்தராயண காலகட்டம்னு சொல்றோம். தை மாசம் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சூரியன் மகர ராசியில இருப்பார். மாசி மாசம் அப்படின்னா கும்ப ராசியில இருப்பார். பங்குனி மாதம் அப்படின்னா சூரியன் மீன ராசியில இருப்பார். சித்திரை மாதம் அப்படின்னா சூரியன் மேச ராசியில இருப்பார். வைகாசி மாதம் அப்படின்னா சூரியன் ரிஷபம் ராசியில இருப்பார். ஆனி மாதம் அப்படின்னா சூரியன் மிதுனம் ராசியில இருப்பார். இந்த காலகட்டத்துல சூரியனுக்கு அதிகமான ஒரு பலம் உண்டு. இந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் முடிகிற வரைக்கும் தெற்கு பக்கத்துல இருந்து வடக்கு நோக்கி போறாரு. இந்த காலகட்டம் தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. தட்சிணாயன காலகட்டம் இரவு பொழுது, இது வந்து பகல் பொழுது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான காலகட்டமா இருக்கும். இந்த காலத்துல, அதாவது இந்த உத்தராயண காலகட்டத்துல யார் யாரெல்லாம் இறக்குறாங்களோ, இந்த தை மாசத்துல இருந்து ஆனி மாதம் வரை, இந்த காலகட்டத்துல இறக்குறவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. இப்ப இந்த உத்தராயண காலகட்டத்துல அதிகமா ஒரு வலிமை ஆவாரு சூரியன். அடுத்ததா உச்சி பொழுது, மதியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துல அதிகமா வலிமை ஆவார். இப்போ இந்த சூரிய பகவான் எல்லாருக்குமே, மனிதனா பிறந்த அத்தனை பேருக்குமே அந்த 22 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள இந்த சூரியனுடைய அந்த 2 வருஷ காலகட்டம், சூரியன் தரக்கூடிய நல்ல பலன் கெட்ட பலன் ரெண்டுமே அந்த டைம்ல நடக்கும். அப்ப மட்டும்தான் நடக்கும்னு நினைக்க வேணாம், அந்த டைம்ல கண்டிப்பா நடக்கும். எல்லாரோட வாழ்க்கையும் எடுத்து பாருங்க. அந்த 22 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள சூரியனுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இழப்போ அல்லது லாபமோ கண்டிப்பா இருந்திருக்கும். அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல சூரியன் வலிமையா இருக்காரா இல்லையான்ட்டு. சூரியன் வலிமையா உங்க ஜாதகத்துல இருக்கார் அப்படின்னா அந்த 22 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் அந்த சூரியனுடைய காரகத்துவ பலன் பாசிட்டிவா உங்களுக்கு நடந்திருக்கும். அதே வலிமையா உங்க ஜாதகத்துல இல்ல அப்படின்னா நெகட்டிவா தான் நடந்திருக்கும். அந்த 22 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே. இப்போ இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு போனா என்ன பலன் செய்வாரோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவார். இது வரைக்கும் நாம சொன்னது பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு, பிறந்த ஜாதகத்துக்கு உண்டானது. இப்ப இதே கோச்சாரத்துக்கு பார்க்கலாங்களா? இதை ஒட்டி தான் வரும் ஓரளவு. அதுல ஒரே ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். கோச்சாரத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்போ கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஜனன ஜாதகத்துல சனியினால வேதை இல்லை. சனியை தவிர அந்த குறிப்பிட்ட பாவகத்துல இருந்து, அதாவது 3, 6, 10, 11 சூரியன் இருக்காருன்னா 9, 12, 4, 5 இந்த பாவகங்கள்ல வேற கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். சனி இருக்கலாம், சனியை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. இதே கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா வேதை, இப்ப வந்து ஜனன ஜாதகத்துக்கு சொல்லி முடிச்சாச்சுங்க. இப்ப சொல்லக்கூடியது கோச்சாரம். தற்போதைய கிரக நிலைகள் இருந்தா அதுக்கு, அதாவது கோச்சாரம். இந்த கோச்சாரத்துக்கு இந்த சூரியனால நன்மை நடக்கக்கூடிய காலகட்டத்துல ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றது இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்திலையும் சரி சூரியன் 3, 6, 10, 11 இருந்தா நல்லது செய்யும்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ கோச்சாரத்துல சந்திரன் இருக்கலாம். இப்ப நான் சொல்ற இடங்கள்ல சந்திரனை தவிர வேற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இப்போ லக்னமோ அல்லது ராசிக்கோ 3ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல சூரிய பகவான் போறாருன்னு வைங்களேன், அப்போ 9ஆம் பாவகத்துல சந்திரனை தவிர வேற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த கோச்சாரத்துல சூரியன் 3ஆம் பாவகத்துக்கு போறப்ப உண்டாகக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்காது, நடக்காது. அதே மாதிரிதான் கோச்சாரத்துல 6ஆம் பாவகத்துல சூரியன் போனா நல்ல பலன் நடக்கணும் இல்லைங்களா? ஆனா சில பேத்துக்கு நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா லக்னமோ அல்லது ராசிக்கோ 6ஆம் பாவகத்துல சூரியன் போகும்போது லக்னமோ அல்லது ராசிக்கோ 12ஆம் பாவகத்துல சந்திரனை தவிர வேற எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த 6ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுக்கான உண்டான நல்ல பலன்கள் கிடைக்காது. இதே 10ஆம் பாவகத்துல சூரிய பகவான் போனா நல்லது நடக்கும்னு சொல்றோம் இல்லைங்களா கோச்சாரத்துல. அப்படி லக்னமோ அல்லது ராசிக்கோ
10ஆம் பாவகத்துல சூரியன் போகும்போது லக்னமோ அல்லது ராசிக்கோ 4ஆம் பாவகத்துல வேற ஒரு கிரகம், சந்திரனை தவிர வேற ஒரு கிரகம் இருக்கக்கூடாது, போகக்கூடாது. அப்படி போனுச்சுன்னா அப்படி இருந்தா இப்ப சந்திரன் உடனே போயிடுவாரு. மற்ற கிரகங்கள் இப்ப 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லக்னமோ அல்லது ராசிக்கோ. இப்ப அதே லக்னமோ அல்லது ராசிக்கோ இப்ப லக்னத்துக்கு 10ல இருக்கு சூரியன் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு 4ல வேற ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. அல்லது ராசிக்கு 10ல சூரியன் இருக்கு அப்படின்னா அந்த ராசிக்கு 4ல வேற ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுக்கு உண்டான நல்ல பலன்கள் கிடைக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் பாவகம். இப்ப இந்த 11ஆம் பாவகத்துல சூரிய பகவான் போகும்போது 5ஆம் பாவகத்துல வேற ஒரு கிரகம், சந்திரனை தவிர வேற ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இந்த 11ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்காது. உதாரணமா ராசிக்கு 11ல சூரியன் போறாரு, அப்ப நல்லது நடக்கணும்ல, ஆனா நடக்கல. ஏன் நடக்கல? அந்த சந்திரனுக்கு 5ஆம் பாவகத்துல சந்திரனை தவிர வேற ஏதாவது ஒரு கிரகம் கோச்சாரத்துல இருந்துச்சு அப்படின்னால் கண்டிப்பா 11ஆம் பாவகத்துல சூரியன் போகும்போது சூரியனால உண்டாகக்கூடிய நல்ல பலன் கிடைக்காது. இது இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேதை. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ 3ஆம் பாவகத்துல இருந்தா 9ஆம் பாவகத்துல இருக்கக்கூடாது வேற ஒரு கிரகம் இருந்தா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா, சந்திரனை தவிர. அப்போ 3க்கு ஆப்போசிட் பாவகம் 1 7 வரும் பாருங்க, 3 9. அடுத்தது 6 12 சொன்னோம் இல்லைங்களா, 6க்கு ஆப்போசிட் 12ஆம் பாவகம் 1 7 வரும் பாருங்க, அதுல இருந்து எண்ணி பாருங்க. அடுத்தது 10ஆம் பாவகம் 10க்கு ஆப்போசிட்டா இருக்கும் 4. அடுத்தது 11, 11க்கு ஆப்போசிட்டா இருக்கும் 5. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 3 6 10 11ல இருந்தா நன்மை செய்வாரு. அந்தந்த பாவகத்துக்கு ஆப்போசிட்ல வேற ஒரு கிரகம் இருந்தால் அந்த நன்மை அவரால் செய்ய முடியாது. அதுக்காக கெட்டதுன்னு நினைச்சுக்க கூடாது, நல்லது நடக்காது. அந்த கிரகத்தால் அந்த சூரியனால உண்டாகக்கூடிய நல்ல பலன் நடக்காது, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இதுக்கு பேர் வேதை. ஜாதகத்துக்கு தனியா சொன்னோம், கோச்சாரத்துக்கு தனியா சொல்லியாச்சு. இன்னொன்னு கோச்சாரத்துக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விபரீத வேதை. விபரீத வேதை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்தா ஆப்போசிட்ல வேற ஒரு கிரகம் வந்தா கெட்டது செய்யும்னு சொல்லிட்டோம். இப்போ இதே இந்த சூரிய பகவான் கெட்டது செய்யக்கூடிய இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க கோச்சாரத்துல. இப்போ அதிகமான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துல போகும்போது தான் சூரியன் கெட்டது அதிகமா நடக்கும். அதை விட கம்மியா பாத்தீங்கன்னா 4 9 12ஆம் பாவகத்துல போகும்போது. இப்போ நாம அந்த வேதைக்கு சொன்னதை அப்படியே ஆப்போசிட்டா போட்டுக்கிறீங்க. இப்போ நல்லா கவனிங்க, 9ஆம் பாவகத்துல சூரியன் போகும்போது கெடுதல் செய்யணும். ஆனா கெடுதல் நடக்கல அப்படின்னா, இப்போ லக்னமோ அல்லது ராசிக்கோ 9ல சூரியன் போகும்போது, லக்னமே வச்சுக்கலாமே, இப்ப லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சூரியன் போகுது, ஆனா கெடுதல் நடக்கணும். நடக்கலன்னா ஏன் நடக்கல? அந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல வேறொரு கிரகம் இருக்கும். அப்படி இருந்தால் 9ஆம் பாவகத்துல சூரியன் போறதுக்கான கெட்ட பலன் நடக்காது. அதே 12ஆம் பாவகத்துல சூரியன் போகும்போது கெட்ட பலன் நடக்கணும், ஆனா நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, இப்ப உதாரணமா ஏதோ ஒரு ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் போறாரு கோச்சாரத்துல அப்படின்னா, அந்த ராசிக்கு 6ஆம் பாவகத்துல வேற ஏதோ ஒரு கிரகம் சந்திரனை தவிர இருக்கு அப்படின்னு வைங்களேன். அப்ப அந்த 12ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல சூரியன் போறதுக்கான கெட்ட பலன் நடக்காது. அடுத்ததான் 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகத்துல போகும்போது கெடுதல் செய்யணும் சூரியன். ஆனால் 10ஆம் பாவகத்துல, இப்ப லக்னத்துக்கு உதாரணமா லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல சூரியன் போயிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல வேற ஒரு கிரகம் போனுச்சுன்னா அப்ப அந்த சூரியனால கெடுதல் செய்ய முடியாது. அடுத்ததா 5ஆம் பாவகம். இதுதான் ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கும். லக்னமா அல்லது ராசிக்கோ 5ஆம் பாவகத்துல சூரியன் போகும்போது, லக்னமா அல்லது ராசிக்கோ 11ஆம் பாவகத்துல வேற ஒரு கிரகம் போனா அந்த சூரியனால கெடுதல் செய்ய முடியாது. இப்போ நான் லக்னமோ ராசிக்கோன்னு சொல்றேன் பாத்தீங்களா, லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல போகும்போது அந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல வேற ஒரு கிரகம் போனால் சூரியனால கெடுதல் பண்ண முடியாது. ராசிக்கு 5ஆம் பாவகத்துல சூரியன் போகும்போது அந்த ராசிக்கு 11ஆம் பாவகத்துல வேற ஒரு கிரகம் போனால் சூரியனால கெடுதல் செய்ய முடியாது. கோச்சார பலன் அப்படின்றது லக்னத்துக்கும் உண்டு, ராசிக்கும் உண்டு. இது பாரம்பரியத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தெரியாம புரியாம பல அறிவாளிங்க புது புது ஜோசியம் வருது அதனால இதை புதுசா புகுத்துறாங்கன்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. அதுக்கு என்கிட்ட ஆதாரமே இருக்கு, சரிங்களா?
அதனால கோச்சார பலனை பொறுத்த வரைக்கும் நீங்க லக்னத்துக்கும் பார்க்கலாம், ராசிக்கும் பார்க்கலாம், சரியாவே இருக்கும், துல்லியமாவே இருக்கும். இப்ப நம்ம கடைசியா சொன்னது பாத்தீங்கன்னா விபரீத வேதை. விபரீத வேதைனா கெட்டது நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தும் கெட்டது நடக்காம தடுக்கிறது தான் விபரீத அமைப்பு, விபரீத வேதை. இந்த வேதை விபரீத வேதை பத்தி தெரியாதவங்க இந்த பதிவு மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நம்ம இந்த பதிவை எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் மட்டுமே நடக்காது, மற்ற சில விஷயங்களும் நடக்கும். அது சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து வரும், நீங்க பார்க்கலாம். இப்ப சூரியனுக்கு உண்டான சில ரகசியமான விஷயங்களை இந்த வீடியோல சொன்னோம். அடுத்ததா சந்திரன் ரகசியமான தகவல்களை அடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.